ஹாய், இன்றைக்கி நான் ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டேங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இவர் என்னடி இது? அது ஒன்றும் இல்லை, நான் மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன்ல, அதனால் என்னை பார்த்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. என்னை ஒரு மாதிரி ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தார். இவர் பார்த்தது பார்த்தான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு புதுசாக 4 கெஸ்ட்டு வர வந்து அவங்க வர ஒரு மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. நீ இருக்கிறிய ஓடப்பட்டாயா சும்மாதான் இருக்கிறியே தவளைக்கு தாயா மசாவா இருக்கிறிய 5 மிட்டாயா 5 மிட்டாய். ஆமா, பார்த்தீங்களா ஆட்டத்தை? சரி, அதை விடுங்க, நம்ம கதைக்கு வருவோமா? நான் எதுக்கு அப்படி நஞ்சன்னு பார்ப்போமா? இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு 12 மணி போல் நான் கிளம்புனேன். நான் போன நேரம் பார்த்து கோயில் வந்து மூடி வச்சுருந்தது. அப்படியே ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கடாயெல்லாம் வச்சுருந்தாங்க. 100 ரூபாய் கொடுத்துட்ருந்தாங்க. அதில் வந்து நான் ஒரே ஒரு கடாயை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனா சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் போனால் அங்கே ரொம்ப நேரமாக பஸ்ஸே வரல. ஒரு 5 o'clock மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து இருந்தது. சரி, அதுலையாவது பிடிச்சி வீட்டுக்கு கிளம்புனா சொல்லிட்டு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சரியான மழை. நான் வீட்டாண்ட போய் இறங்குமே மழை விடுற மாதிரியே தெரியல. அதனால் ஒரு கடையில் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 7 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மழை விடுற மாதிரியே தெரியல. இதுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மழையிலே கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது தான் நான் ஃபுல்லாக நினச்சிட்டேன். அதனால தான் அவங்க என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நல்ல வேளை வீட்டுக்குள்ளே பாம்பு வரலங்க.